எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பாடகி சின்மை இருக்காங்கல்ல, அவங்க பாடகி டீ கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது தக் லைஃப் படத்தில் முத்தமழை அப்படின்ற ஒரு சாங் வந்துட்டு இருக்கு. இதை அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் சின்மை பாடியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த படத்தில் வந்துட்டு தீ தான் பாடியிருப்பாங்க. எதுக்கு தீ வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் பாடல அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி. அந்த டைமில் தீக்கு வேற ஒரு முக்கியமான விஷயம் இருந்ததுனால அவங்களால ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியல. அதனால தான் உடனே ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு சின்மையை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பாட்டை வந்துட்டு பாட வச்சிருக்காரு. ஸோ சின்மையும் அந்த பாட்டை ஸ்டேஜில் பாடினப்ப அது ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அதாவது தீயை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, தீ பாடினதை விட ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களும் அந்த பாட்டை கேட்டவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக சின்மையை பேன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ அழகான குரலை வச்சுருக்காங்க, இவங்களால இன்னும் நிறைய பாடல்களை பாட முடியும், ஆனால் எதுக்காக இவங்கள பேன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற ரசிகர்களுடைய குமுறல் ஒரு படி மேலே போயிட்டு தீயை விட இவங்க சூப்பராக பாடுறாங்க, இவங்க பாடுறதை விட தீலாம் ரொம்ப கேவலமாக தான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்மையை புகழ்றதுக்கு பதிலாக தீயை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் கடுப்பாகி இருக்காங்க சின்மையும். அதாவது ஒருத்தங்களை புகழ்றது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம்தான், ஆனால் அதுக்காக இன்னொருத்தங்களை மட்டமாக பேசுறது வந்து தப்பு. ஸோ இதை ஆல்ரெடி வந்துட்டு சின்மை பேசியிருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக என்ன ஆயிடுச்சுன்னா, சின்மை வந்துட்டு தீ கிட்ட ஒரு சாரி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல, அந்த இடத்துல நான் என்னுடைய வேலையை மட்டும் தான் செஞ்சேன், எதையுமே இன்டென்ஷனோட பண்ணவே இல்லை, என்னுடைய ரசிகர்களால் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கொஞ்சம் தொந்தரவோ இல்லை நீங்கள் துன்படுத்தினாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் உண்மையிலே அவங்களோட ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டு இருக்காங்க. சின்மை பாட வரல அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இதுக்காக அவங்கள பேன் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப பழைய விஷயம். பட் ஆனால் எப்போவும் அந்த பேனை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். பட் சின்மை பாடின ஒரு பாட்டு ரொம்ப அழகாக வந்ததுக்காக தீயை வந்துட்டு பயங்கரமாக மொக்கப்படுத்துறதை யாராலும் ஏற்றுக்கவே முடியாது. இதை சின்மையே அக்செப்ட் பண்ணி தான் வந்துட்டு ஒரு சாரி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.